நீங்க மேக்னெட்டிக் கவர் பிரெக்னன்சிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ஓரியன்டா தகவல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமா கவரேஜ் எடுக்கலாம்னு இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சி கவரேஜ் எடுக்கும்போது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல நீங்க எவ்வளவுக்கு சம்மர் அஷ்யூர்ட் எடுத்திருந்தாலும், அதோட லிமிட் என்ன அப்படிங்கிறது அந்த கம்பெனி அந்த பிளான பொறுத்து தான் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1,00,00,000 சம்மர் அஷ்யூர்ட் எடுத்திருந்தாலும் ரூ. 1,00,000 தான் உங்களுக்கு கிளைம் குடுப்பாங்க. ரூ. 10,00,000 சம்மர் அஷ்யூர்ட் எடுத்திருந்தாலும் ரூ. 25,000 தான் உங்களுக்கு கிளைம் குடுப்பாங்க. பிரெக்னன்சிக்குன்னு பாலிசி எடுக்கிறீங்கன்னா, இத முக்கியமா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. 2வது குழந்தைக்கு எவ்வளவு நாளைக்கு கவரேஜ் கிடைக்கும்? பொறக்கிற குழந்தைக்கும் கவரேஜ் கிடைக்குமா? அது எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட உங்க குழந்தையும் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 3வது குழந்தைக்கு எவ்வளவு நாளைக்கு கவரேஜ் கிடைக்கும்? பொறக்கிற குழந்தைக்கும் கவரேஜ் கிடைக்குமா? அது எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்? உங்க குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதெல்லாம் கிளைம் ஆகுமா? நான் இந்த 9 மாசம் வந்து செக்கப் போறதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் எல்லாம் தான் மிக முக்கியமான விஷயம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ வந்து பிரெக்னன்சிக்காக, மெட்டர்னிட்டிக்காக போடும்போது மிக முக்கியமான விஷயம். சோ இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எத்தனை கோடி சம்பர்ஷன் எடுத்திருந்தாலும் எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் பிரெக்னன்சிக்கு? 2வது பொறந்த குழந்தைக்கு எவ்வளவு நாளைக்கு கவரேஜ் கிடைக்கும்? எத்தன ரூவா கவரேஜ் கிடைக்கும்? 3வது பண்ற செக்கப்ஸ்க்குலாம் 9 மாசம் பண்ற செக்கப்ஸ்க்கு கிளைம் கிடைக்குமா? குழந்தைக்கு போற தடுப்பூசிக்கெல்லாம் கிளைம் கிடைக்குமா? உங்க ஏஜென்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலிசி எடுங்க. உங்களுக்கு பிரெக்னன்சி பாலிசி வேண்டாலும் நம்ம எம்டி இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நாங்க போட்டு குடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்கு பிரெக்னன்சி பாலிசி வேண்டாலும் நம்ம எம்டி இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகான்